கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரும் அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இன்று ஜனவரி 31 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து இளம் பிள்ளை வாதம் தடுப்பு மருந்து கொடுக்கப்படுகிறது. கடந்த முன்னால் 2 தவணைகளில் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு 2 தவணைகள். ஆனால் போலியோ ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இப்போ சேர்ந்துச்சு. அதனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த வியாதி இது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது வழக்கமாக ஜனவரி 17 நடக்கும். ஆனால் இதில் கொரோனா தடுப்பூசி அறிமுகப்படுத்தினதுனால இந்த நாள் ஜனவரி 31 தள்ளி வரப்பட்டு இன்று எல்லா மையங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 43,000 மையங்களில் 70 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிக்கூடங்கள், இதுபோக நம்முடைய டோல்கேட்டு, செக் போஸ்ட்டு, பயணிக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் பல கிராமங்கள், குக்கிராமங்களுக்கு இந்த ஒரு டீம் அமைச்சு அங்கே உள்ளே போய் கொடுக்குறது போலையும் வைத்திருக்கிறாங்க. இப்படி பரவலாக தமிழ்நாடு முழுவதும் 43,000 மையங்கள் அமைத்து சுமார் 70 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவரும் இந்த நாளில் போலியோ சொட்டு மருந்தை பெற்றுக்கொள்வதற்கு அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை யாராவது மறந்துருந்தீங்கன்னா நீங்களும் போய் இந்த நாளில் போய் அந்த பள்ளிக்கூடங்களுக்கோ அங்கன்வாடி மையங்களுக்கோ சென்று உங்களுடைய 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும்படி நாங்கள் உங்களோடு கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்லும்போது பல ஆண்டுகளாக அது சிறப்பாக செயல்பட்டு வருகிற ஒன்று. அதனால தான் இன்றைக்கி போலியோங்கிற ஒரு பெயரையே நம்ம கேட்பதற்கே அரிதான ஒரு. அந்த நாட்களில் போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏராளம் பேர் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்றிலிருந்து அதனுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளும் குறைஞ்சிருக்கு. ஆண்டவரே சொல்கிறாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார், உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த போலியோ வியாதி வந்தால் கை கால்கள் தான் பாதிப்படையுது. ஆமாம், நடக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முன் குறித்து அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. அவர் பிள்ளைகளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதனால் அவரால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. போலியோ என்கிற ஒரு வியாதி என்னை பாதிக்காது, அல்லது இந்த நாட்களில் இருக்கிற கொரோனா வைரஸ் என்னை பாதிக்காது என்று நாம் தைரியமாக இன்றைக்கி சொல்ல முடியும். காரணம், ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். ஆண்டவருடைய பலம் நம்முடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். அவர் தான் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். அதனால் இந்த 31 நடந்து கொண்டிருக்கிற இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதமாக நினைத்து அவருடைய திரு ரத்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செலுத்துவோமான ஆண்டவருடைய ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் நம்முடைய பிள்ளைகள் விருத்தி அடையும். அதை ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நமக்கு நம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நேர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் தமனத்திற்கு பலன் அளிக்கிறார் என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், பரிபூர்ணமாய் விளங்கும் என்று விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய கால்களை மான் கால்களை போலாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தருகிற ஆண்டவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அநேக குழந்தைகள் இளம்பிள்ளை வாதம் என்ற இந்த போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சிரமப்பட்டதை ஆண்டவர் நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வியாதிகளை இந்த நாட்களில் ஒழித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவிற்கான மருந்துகளை
ஆண்டவருக்கு அரசாங்கம் கொடுப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் நடைபெறுகின்ற அனைத்து இந்த மையங்களிலே நடைபெறுகின்ற சொட்டு மருந்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை தவறாமல் இந்த சொட்டு மருந்தை உட்கொள்வதற்கு கர்த்ததாமே நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளை வயதிலிருந்தே உம்முடைய பலனை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை வளரச் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீதான் பலன் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய சமூகத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே வாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே எல்லா குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டாவது ஒரு விருதுகள் பொதுவாக அவார்டு கொடுக்குறாங்களா, அதிலும் குறிப்பாக குடியரசு தினம் கொடுக்கப்படக்கூடிய அவார்டு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த விருதுகள். அது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அந்த விருதுகளை வருஷந்தோறும் அறிவிக்கிறார்கள். சரி, அதன்படி இந்த ஆண்டு 119 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தம் பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது 7 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, பத்மபூஷன் அப்படிங்கிற விருது 10 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. பத்மஸ்ரீ அது 102 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் 29 பேர் பெண்கள், 10 பேர் வெளிநாட்டினர், ஒருவர் திருநங்கை. இப்படியான 119 பேருக்கு இந்த உயர்ந்த இந்திய தேசத்தில் வழங்கப்படுகிற இந்த உயர்ந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த விருதுகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு, இசைத்துறை, விளையாட்டுத்துறை, சமூக நலத்துறை, இப்படி பல துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த அவனுடைய எக்ஸ்ட்ராடினரி அந்த சேவையை பாராட்டி இந்த விருதுகளை வழங்குகிறார்கள். இந்த நாட்களில் நம்ம பார்க்கணும்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அனிதா கூடைப்பந்து விளையாட்டுல வீராங்கனை. சரி, அந்த சகோதரிக்கு இந்த நாளில் இந்த பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனிதாவை குறித்து பார்க்கிற பொழுது அவங்க நம்முடைய சொந்த கிராமம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள யாக்கோபுரம் கிராமம் என்று தெரிய வருகிறது. சென்னையில் இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய பூர்வீகம் யாக்கோபுரம். அதனால இந்த நாட்களில் நம்முடைய பகுதியை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மிகச்சிறந்த பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம். இப்படிப்பட்ட விருதுகளை பெற்ற அநேக திறமை வாய்ந்த வல்லுநர்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இன்னும் இப்படி திறமை வாய்ந்தவர்கள் உருவாக வேண்டும். பல துறைகளிலே திறமை வாய்ந்தவர்கள் நம்முடைய சபைகளிலே நம்முடைய சமுதாயத்தில் உருவாகணும். அனிதாவை போல இன்னும் பலர் உருவாகினா அநேகர்களுக்கு இப்படிப்பட்ட விருதுகள் கிடைக்கும். சரி இல்லையா? ஆமாம். அதுவும் மத்திய அரசு இந்திய அளவில் நமக்கு விருதுகள் கொடுக்கப்படுகிறது. அதுவும் அது ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சகோதரி இந்த நாளில் அந்த விருது பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ரூத் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்போ நாம் நம்முடைய பணிகளில் உண்மையாக இருந்தால், நம்முடைய விளையாட்டுத்துறையாக இருந்தால் அதில் ஜாக்கிரதையாக இருந்தால், அதில் நம்முடைய அக்கறையை செலுத்தினால், ஏதோ அதுதானோ இல்லை, நம்முடைய நாட்டுக்கு நம்ம பெருமை சேர்க்க வேண்டும், நம்முடைய மாநிலத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும், நம்முடைய மாவட்டத்திற்கு, நாம் பிறந்து வளர்ந்த கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய செய்கை, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். வார்த்தையை விட அந்த செய்கைகள் தான். வார்த்தையால் எவ்வளவோ பேசிட்டு போயிடலாம், ஆனால் செய்கை அப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்த பிள்ளைகளை தான் இந்த நாளில் இன்னைக்கு மரித்தும் ஒருவேளை எஸ்பி பாலசுப்ரமணியம் மரணத்திற்கு பின்பும் அந்த பாராட்டை பெறுகிறார் என்றால் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. அதுபோல அதுலயும் இன்றைக்கு இன்னொன்னு சொல்லணும், டாக்டர் திருவேங்கடம் அப்படிங்கிறவரு ₹5 டாக்டர், ₹5 டாக்டர் சென்னையில பத்மஸ்ரீ கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ பட்டம் ₹5 டாக்டர், அது ஒரு பெரிய சேவை இல்ல? ஆமா, ₹5 யாரு பொருள்? இன்னைக்கு நம்ம பணத்தை தானே எதிர்பார்க்கிறோம். டீ விலையே ₹10, ஒரு டீ காஃபி விலை ₹10. ஆமா, ஆனா ₹5 ஒரு மருத்துவர் சிகிச்சை கொடுக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவ்வளவு பணம் செலவழிச்சு படிச்சிருக்கிறோம்,
அப்படிங்கிறாங்க. ஒரு அலுவலகத்தில் அரசு சம்பளம் வாங்குறவங்க கூட நாங்கள் டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு இல்லை ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுற அந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நல்ல முத்துக்கள், அதுவும் இளம் வயதிலேயே சகோதரி அனிதா போன்ற இந்த நம்முடைய சாலமன் பாப்பையா அவர் இலக்கிய துறையில் அவர் பத்மஸ்ரீ விருது வாங்குறாருன்னா அப்போது நல்லதான் அந்த ரூத்து மறுபடியும் நினைப்பு விட்டுறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஆண்டவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் 23ஆம் சங்கீதத்தை சிறப்பான ஒரு பாடலாக பாடியவர். அதேபோல சாலமன் பாப்பையா கிறிஸ்தவ பட்டிமன்றங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். மற்றபடி பொதுவாக எத்தனையோ பட்டிமன்றம் எடுத்தாலும் அதில் எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்து விடுகிறார். சகோதரி அனிதாவும் அதே போல் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் படித்து வளர்ந்த ஒரு சகோதரி. அப்போது எங்கேயும் போனாலும் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நம்ம போகும்போது அவரை நம்ம அடைக்கலமாக உயர்த்தினால் அவர் நம்மை உயர்த்துகிறார். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்போது அவர் உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த உயர்வுகளை பெற்ற சகோதர சகோதரிகளைப் போல இன்னும் வருங்கால சந்ததியினரும் இவர்களை முன்மாதிரியாக கொண்டு அந்த உயர்வுகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீ கர்த்தருடைய அடைக்கலமாய் அவருடைய செட்டைகளின் கீழ் வந்தபடியினால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றெல்லாம் எங்களுக்கு வாழ்த்து சொல்லி எங்களை வாழ்த்துகிற, எங்களை உயர்த்துகிற, எங்களை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற மகிமையின் தேவனாம் கிறிஸ்து இயேசுவே, மீண்டுமாக ஆண்டவரே இந்த அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய இந்திய தேசத்திலே இந்த ஆண்டிலே ஆண்டவரே ஏராளமான மக்கள் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை பெற்றதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தாவே, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நீர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, மரணத்திற்கு பின் என்ன இருக்கும் என்று நாங்கள் அங்கலாய்க்கிற போது மரணத்திற்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை அறியாத ஜனங்கள் கூட கர்த்தாவே, ஊழியத்திற்காகவோ அல்லது எதற்காகவோ பணத்திற்காகவோ உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அவர்களை நீர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் என்று நினைத்து நன்றி சொல்லுகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, 5 ரூபாய்க்கு மருத்துவ பணிபுரிந்த அன்பு சகோதரரையும் நாங்கள் இந்த நாட்களிலே நினைக்கிறோம். கர்த்தாவே, பணத்தை சம்பாதிப்பது ஒரு நோக்கம் அல்ல. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போக போகிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி இந்திய தேச அளவிலே உயர்ந்த விருதுகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். அதே போல எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு கிராம பகுதியிலே பிறந்து வளர்ந்து இந்த நாட்களிலே சென்னை பட்டணத்திலே கூடைப்பந்து போட்டியிலே சிறப்பான சேவை புரிந்து மட்டுமல்ல சாதனை புரிந்து இந்திய தேசிய அளவிலே பாராட்டப்பட்டிருப்பதை நினைத்தும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்காக அந்த மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களிலும் எத்தனையோ பேர் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களிலே எதையோ எல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுடைய முயற்சிகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆண்டவரை, நீர் விரும்புகிற காலங்களிலே ஏற்ற வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும், நல்ல பாராட்டுக்களையும் பரிசுகளையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த 24ஆம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதில் சிறப்பு என்னன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு நாள் முதல்வராக கல்லூரி மாணவி சிருஷ்டி கோஸ்வாமி செயல்பட்டிருக்கிறார். சரி, ஒரு நாள் மாணவ கௌரவத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு உயர்ந்த பதவி. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அந்த முதல்வர் பதவியில் ஒரு நாள் அமர செய்து அவர்களுக்கு அந்த ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள் பெண் பிள்ளைக்கு. இப்படி தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கௌரவத்தை அந்த மாநிலம் கொடுத்திருக்கிறது. சரி, இவர் பிஎஸ்சி அக்ரி
3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது தந்தை வந்து மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு வந்து அந்த பதவி அன்றைக்கு ஒரு நாளில் இவங்க வந்து அந்த பதவியில் இருக்கிற பொழுது சில அங்கே முதல்வர் பணிகளில் இவங்க சில கையெழுத்து போடுவதற்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு காரியம். இன்றைக்கு பெண் குழந்தைகளை அநேக மாநிலங்களில் பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப தவறாக நடத்தப்படுறாங்க, பெண் குழந்தைகள் விற்கப்படுகிறாங்க. இப்படி பல சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெறுகின்ற இந்த நாட்களில் பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு பெண்ணை ஒரு ஸ்டூடெண்ட்டை காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை கல்லூரி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக ஒரு நாள் செயல்பட வைத்து இந்த உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியா தேசத்திற்கு ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது. நாமும் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு விசேஷமாக பெண் குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பெண் குழந்தைகள் நல்ல உயர்வான நிலைகளுக்கு வர வேண்டும். அவர்கள் வந்தால்தான் நம்முடைய இந்த தேசத்திலேயும் ஒரு நல்ல ஒரு உயர்வுகள் கிடைக்கும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். பெண் குழந்தைகள் என்று சொல்லும்போது அலுவலகத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சேவை சிறப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க சீட்டை விட்டு வேற எங்கேயும் போய் உட்காந்து கதை பேச மாட்டாங்க. ஏன்னா வேற எந்த எதிர்பார்ப்பும் அவங்ககிட்ட இருக்காது. தன்னுடைய பணியை நேர்மையாக செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஒரு மாரல் ஃபியர் இருக்கும். என்ன என்ன அது ஏற்ற நேரத்தை அலுவலகத்துக்கு போவாங்க. நம்ம ஆண்கள் அப்படி இல்லை, அங்கே போனோம் அப்படின்னு சொல்லி அது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. அவர் இருக்கையில் இருப்பார்கள். எந்த அதிகாரிகள் வந்தாலும் அவருடைய பணி சிறப்பாக இருக்கும். செய்த காரியத்தில் அவங்ககிட்ட எந்த தப்பும் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நல்ல ஆண்டவர் பிரகாசமான எதிர்காலத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு நாள் முதல்வராக ஒரு கல்லூரி மாணவி இருந்து ஒரு சிறப்பான ஒரு செயல் செய்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் நினைவிற்கு வருகிறது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார். ஒரு நாட்டுக்கே மாநிலத்துக்கே முதல்வராக. கடந்த நாட்களில் நம்ம படித்தோம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியராக ஒரு மாணவி இருந்ததாக நம்ம பேசணும். இந்த நாட்களில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த ஒரு நாள் முதல்வராக அவர் சிறப்பான சேவை. அது மட்டுமல்ல, அந்த மாநிலம் முக்கியமான உத்தரவுகளில் கையெழுத்திடுவதற்கு ஒரு நடிப்பு அல்ல, அது ஒரு நடிப்பு இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, உண்மையாகவே பொறுப்பு முதல்வர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இந்த பெண் குழந்தைகள் தினத்தில் நல்ல ஒரு முன்மாதிரியை கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய அன்பு பிள்ளைகளும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அந்த நாட்களில் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்லப்பட்ட காலம் என்ன. அதே போல் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுவார், நீங்கள் அடுப்படியில் கிடந்தாலும் புறாச்சிறகுகள் என்று வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு உயர்வை கொடுப்பார். எஸ்தரை பாருங்களேன், எஸ்தர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. அவள் அரண்மனைக்குள்ளே போனது அரசியாக போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகலை. அதனால் ஆண்டவர் உயர்த்தினார். அதே போல் ரூத் தன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டு அந்த தன்னுடைய சகோதரி ஒர்பாள் தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு விட்டு போயிட்டார். அவள் வேற வெளின்னு போயிட்டா. ஆனால் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று போன ரூத்து தான் போவாசுடைய கரத்தால் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலையும் ரூத்தினுடைய பெயர் இடம்பெறுது. அதனால் நம்முடைய பெண் குழந்தைகள், நாங்கள் படித்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இங்கே புருஷன் வீட்டுக்கு தான் போய் அடிமையாக தானே இருக்க போகிறோம்? இல்லை, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பெண் குழந்தைகள் இந்த நல்ல முன்மாதிரியான ஒரு மாநிலத்தில் நடந்த செயலை நினைத்து நமக்கும் ஆண்டவர் உயர்வை தருவார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல இருப்பார்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்றபடி நல்ல பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மிஷனரி வந்து ஏமி கார்மிக்கல் அம்மையார். அந்த நாட்கள் ஆதரவற்ற பெண் குழந்தைகளை அவங்க தான் பராமரித்தாங்க. பயங்கர எதிர்ப்பு ஒழித்தார்கள். ஒழித்து
அந்த டைம்ல பயங்கர எதிர்ப்புலாம் இருந்திருக்கு அவருக்கு. இருந்தாலும் விசுவாசத்தில் உறுதியா நின்று இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுத்தவர் வந்து எமி கார்மிக்கல் அம்மையார். அவளை நினைவு கூறுவதில் பெருமை அடைகிறோம். அதுபோல சாரா டக்கர் என்கிற ஒரு கல்லூரி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி எல்லாமே ஒரு பெண்ணுடைய முயற்சியினால, ஊனமுற்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும், அதே போல இடையங்குடி பகுதியில் கால்டுவெல் ஆற்றிய பணியை விட அவருடைய துணைவியார் எலைசா கால்டுவெல் ஆற்றிய பணிகள் இன்றைக்கும் அந்த பகுதியில் நம்ம நினைவு கூறக்கூடிய அளவில் இருக்கு. பெண்கள் என்று நாம் யாரும் அலட்சியப்படுத்தாதபடி ஆண்டவர் அவர்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதை நினைத்து கனத்தையும் மரியாதையும் செலுத்துவோம். பெண் குழந்தைகளை நாம் நேசிப்போம். பெண் குழந்தைகள் என்றால் அது பொம்பளை பிள்ளை தானே என்ற ஒரு எண்ணம், அலட்சியம் இல்லாதபடி அவர்களுக்கும் சமத்துவத்தை நாம் கொடுத்தா நம்முடைய குடும்பங்கள் உயரும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாட்டத்திற்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பத்திரிகை செய்தியிலே நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக ஒரு கல்லூரி மாணவியை நியமித்து ஆண்டவரே அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் கௌரவப்படுத்தியிருப்பதை பார்த்து நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, என்னுடைய பெண் குழந்தைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பெண் குழந்தைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீதாமே அவர்களுக்கு நல்ல ஞானங்களை கொடுத்து ஆண்டவர் எஸ்தரை போல உயர்ந்த நிலையிலே நீர் அவர்களை வைக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற அனைத்து பெண் குழந்தைகளுக்காக விசேஷமாக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். உடைய பெண் குழந்தைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நல்ல உயர்வுகளை கட்டளையிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெண் குழந்தைகள் மூலம் ஆண்டவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்ததாமே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் எமி கார்மிக்கல் அம்மையாருக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர், அவர்களை நினைவு கூறுவதிலே நாங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, அநேக பெண் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பராமரிப்பை கொடுத்த அந்த நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் மிகச்சிறந்த பணியை ஆற்றுவதற்கு நீர் கொடுத்த பலத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லா பெண் குழந்தைகளுக்காக மீண்டுமாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பதி அருகில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்திய தேசத்தை உலுக்கி இருக்கிறது. சரி, ஒரு மூட நம்பிக்கையில 2 மகள்களை நரபலி கொடுத்திருக்கிறாங்க அந்த பெற்றோர்கள். ஒருவர் வந்து அவங்க புருஷோத்தம நாயுடு, அவர் வந்து ஒரு அரசு மகளிர் கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றுகிறார். பாருங்க, அரசு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு துணை முதல்வராக பணியாற்றுகிறார். அவரது மனைவி பத்மஜா என்பவர் ஒரு தனியார் கல்லூரியில் அவரும் முதல்வராக இருக்கிறார். ஒரு காலேஜ் 2 பேருமே காலேஜ் பிரின்சிபல்ஸ். இவங்களுடைய பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், 2 பிள்ளைகள். ஒன்று அலக்கியா 27 வயது, திவ்யா 22 வயது. 2 பிள்ளைகளை இத்தனை அழகா வளர்த்து ஒரு மூட நம்பிக்கையில அவங்கள பலி கொடுத்திருப்பது வந்து இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நடைபெறுகிறது என்பதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கிறது. அது வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, இது மனநல பாதிப்பு இல்லை, இது மனநோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவமனையினுடைய இயக்குனர் பூரண சந்திரிகா அவர் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து மனநோய், மன பாதிப்பு இல்லை, இது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு அவருடைய மூளையை வசப்படுத்தியிருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த மூட நம்பிக்கை 2 பிள்ளைகளை எப்படி பலி கொடுப்பதற்கு அவர் துணிந்தார்கள். அது 2 வயதுக்கு வந்த பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவங்கள நரபலி கொடுத்திருப்பதை பார்க்கும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல வருங்காலத்தை கொடுக்கவே சிறப்பு மந்திர பூஜைகள் செய்தேன். எங்களது மகள்கள் இறக்கவில்லை, விரைவில் அவர்கள் தூங்கி எழுந்து விடுவார்கள், அதுவரை அவர்களை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ செய்ய வேண்டாம் என்று போலீசாரிடம் 2 பேரும் அதுக்கு பிறகு பேசியிருக்கிறாங்க, கொன்ன பிறகு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க. இப்படி அந்த நாட்களிலே மிஷனரிகள்லாம் வந்து பல மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் எதிர்த்து தான் ஆண்டவருடைய பணி செய்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்த உடனே
அந்த உடன்கட்டை ஏறுதல் ஒரு பழக்க வழக்கம் அந்த நாட்கள் இருந்தது. மனைவியும் அதில் உயிரோட வைத்து எரித்து கொண்டு விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருந்து அந்த உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்தை விலக்குவதற்கு அல்லது அதை மாற்றுவதற்கு சட்டம் இயற்றப்பட்ட அந்த நாட்களில் அதற்கு மிஷனரிகளுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருந்தது. பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியிலும் அந்த பங்காற்றி அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த சேவை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால அநேக பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அந்த நாட்கள்ல அந்த சட்டத்தின் மூலம். இல்லைன்னா கணவன் இறந்தோடனே மனைவியும் உயிரோட வச்சு எடுத்துருவாங்க. அது எத்தனை வயதுனாலும் பரவாயில்ல. அவன் அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்கள் நிகழ்ந்து கொண்டது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இது இருக்கிறது. இவங்க வந்து பேராசிரியர்கள் அவங்க பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்க முடியும். அப்போ அவங்க எத்தனையோ பேருக்கு போதிக்கிறோம், மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே என்று பவுலடிகளார் சொல்லுவார்ல. அதே போல அவங்க தான் மூட நம்பிக்கையை பற்றி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களே இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்கிறாங்களே. பணத்துக்காக சிலர் செய்வாங்க. இந்த பணத்துக்காக மற்ற பிள்ளைகளை கொலை பண்ணுவாங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய பிள்ளைகளையே எவ்வளவு மன துணிச்சலோட தைரியத்தோட செய்திருக்கிறாங்கன்னா அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிர்ச்சி மனசு நம்ம வாசிக்கும் போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. படித்தவர்கள் செய்யற காரியமா இது என்கிற அளவிற்கு தானே நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதனால ஆண்டவரை நம்ம நினைப்போம். அவர் சொல்றாருல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். இந்த மாதிரி மந்திர கட்டுகள் அதெல்லாம் போராட்டங்கள் தானே. நம்பி போற கூட்டம் யாராலும் இருக்கு. கையில பைபிளை தூக்குறவங்களே நிறைய பேரு அங்கே போனா கிடைச்சிடாதா என்று எதிர்பார்ப்போட போறாங்க. கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்கிறவனுக்கு மனதுல கலக்கம் இல்லை. அதான் விசுவாசிக்கிறோம் பதறான்னு சொல்றாங்க. பதறாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விசுவாசிக்கும் போது கிடைக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் அந்த மனசு வந்து பேதலித்த மனசு, பதறின மனசு. அதனாலதான் இந்த குழப்பம். ஏதோ சம்பாதிக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செத்த பிறகு அந்த பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்க முடியும்? அது நரகத்தின் பிள்ளைகளாக மாறிடுது. அதனால ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட்டேன். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு. நமக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகளை நம்ம அழகாக போற்றி, அவ்வளோ குழந்தைகளும் அருமையான, பார்ப்பதற்கே இவ்வளவு, ஒருவேளை அருவருக்கத்தக்க பிள்ளைகளாக இருந்தது அல்லது பேச முடியாத குழந்தைகள், அதுக்கே ஒரு செயலிழந்த பிள்ளை, மனநோய், அதை கூட கொல்லுவதற்கு பெற்றோர்கள் இன்னைக்கு மனசு இல்லை. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அப்படின்னு தானே சொல்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் விலகும்படியாக நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேலின் தேவனே, நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொன்னவரே, எல்லா மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து, வன்முறையை எதிர்த்து குரல் கொடுத்தவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய பகுதியிலே நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்தபடி ஆண்டவரே, மூட நம்பிக்கையின் காரணமாக தன்னுடைய அருமையான 2 வாலிப பெண் பிள்ளைகளை அன்பு பெற்றோர், படித்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கூட ஆண்டவரே, பொல்லாத கல் நெஞ்சன் கூட இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய துணிய மாட்டான். அவனுடைய கண்களில் இருந்து கூட கண்ணீர் வடிந்து விடும். அப்படிப்பட்ட கோர சம்பவத்தை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்தவர்கள் நிறைந்த சமுதாயத்திலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட தவறுகள் நேரிடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு தியாகத்தை செய்து விட்டோம் என்றால் கூட பரவாயில்லை. ஒரு தியாகத்திற்காக அல்லது ஒரு உயிரை காப்பதற்காக என்னுடைய பிள்ளையை நான் கொடுத்தேன் என்றால் கூட பரவாயில்லை. ஆண்டவரே, மூட நம்பிக்கையின் பலனாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக கொலை செய்தேன், அவர்களை எரிக்கவோ அடக்கம் பண்ணவோ கூடாது என்று ஒரு வேளை சொல்லியிருப்பதை பார்க்கிற போது அது எங்களால் கேட்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. சுவாமி இறங்கும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் என்னுடைய இந்திய தேசத்திலே வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். என்னுடைய தமிழகத்திலே நேரிடாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஞானத்தை தருகிறவர் நீர். மூட நம்பிக்கைகளை ஒழித்து புதிய பாதையை நீர் காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்திலே எங்களுடைய நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கென்றும் உடைய நாம மகிமைக்கென்றும் நீர் வளர்த்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, 2021ஆம் ஆண்டின் முதல் மாதத்தின் நிறைவு நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தது போல வரும் நாட்களிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு நம்மோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் செய்வாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை காண்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி.